வணக்கம். வாங்க சத்து மாவு வச்சு சத்தான சாஃப்டான கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுலில் 3 முட்டை எடுத்துக்கிறேன். முட்டை அந்த மஞ்சக்கரு நல்லா கரையிற அளவுக்கு நான் பீட் பண்ணிக்கிறேன். ஓரளவுக்கு நல்லாவே மிக்ஸ் பண்ணிவிடுங்க. எக்கு எந்த அளவுக்கு பீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு கேக்கும் வந்து நமக்கு சாஃப்டாக கிடைக்கும். ஓகே, ஓரளவுக்கு கரைஞ்சிச்சு. அதில் 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, தென் 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், அது கூட ஒரு 1/4 கப் ரிஃபைண்ட் ஆயில் வந்து நான் சேர்த்துக்கிறேன். ரிஃபைண்ட் ஆயில் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கோங்க, இல்லை பட்டர் வந்து உருகி சேர்த்துக்கோங்க. கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் அதெல்லாம் வாசனையோடு இருக்கும், அது வந்து கேக்குக்கு செட் ஆகாது. ஸோ அந்த எண்ணெயை நம்ம சேர்த்துக்க வேணாம். நல்லா கைவிடாமல் ஓரளவுக்கு பீட் பண்ணி அடிச்சுக்கோங்க. நல்லா அடிச்சிட்டேன் ஓரளவுக்கு. இந்த ஸ்டேஜில் சுகர் 1/4 கப் சேர்த்துருக்கேன். நான் வந்து இனிப்பு உள்ள சத்து மாவு எடுத்திருக்கேன். கவர்மெண்ட்டில் கொடுக்குற அந்த சத்து மாவு தான் எடுத்திருக்கேன். அதில் ஆல்ரெடி சுகர் வந்து இருக்குது, அதனால் நான் 1/4 கப் மட்டும் சுகர் எடுத்துக்கேன். மேபி நீங்கள் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ண சத்து மாவாக இருந்ததுன்னா 1 கப் மாவு எடுத்திங்கன்னா ஒரு 3/4 கப் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நார்மல் சுகருக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் ஒரு 2 பிஞ்சு சால்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் போட்டு ஓரளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த சாஸ்லேருந்து நான் ஒரு 2 ஸ்பூன் மட்டும் செப்பரேட்டாக எடுத்து வைக்கிறேன். அது எதுக்குன்னு லாஸ்ட்டாக நான் சொல்கிறேன், சும்மா மேலே ஒரு டெக்கரேஷன் கொடுக்கறதுக்காக. ஓகே, இந்த ஸ்டேஜில் நான் வந்து சத்து மாவு வந்துட்டு 1/2 கப் ஆட் பண்ணுறேன். 1 கப் வந்து 200 கிராம் இருக்குது. நான் 1.5 கப்புன்றதுனால அது 300 கிராம் மாவு அப்படின்ற அளவு தான் இது. இதையும் போட்டு நல்லா நான் மிக்ஸ் பண்ணியாச்சு. கட்டி இல்லாமல் நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு வெனிலா எசன்ஸ் ஒரு 5 to 8 ட்ராப்ஸ் வந்து விட்டுக்கிறேன். ஓரளவுக்கு எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போது லாஸ்ட்டாக ஒரு 2 இல்லைன்னா 3 ஸ்பூன் வந்து பால் மட்டும் இதில் ஆட் பண்ணணும். அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சத்து மாவே கலர் நல்லா கொடுத்துருச்சு. இது சாக்லேட் கேக் மாதிரி. இதில் வந்துட்டு ராகி, கோதுமை எல்லாமே இருக்கிறனால சத்தான பொருள் தான். வீணாக்காமல் அதை இந்த மாதிரியோ இல்லை வேறு மாதிரி எப்படி கிடைச்சாலும் அதை சாப்பிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் 2 ஸ்பூன் வந்துட்டு அந்த எக்கு எசன்ஸ் சேர்த்து வச்சேன் இல்லைங்களா, அது கூட ஒரே ஒரு ஸ்பூன் வந்து மைதா மாவு வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். அது ரொம்ப கெட்டியாக இருந்தால் ஒரு 1/4 ஸ்பூன் பாலையும் ஆட் பண்ணி நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். தட் கேக் பேனில் பட்டர் வந்துட்டு நல்லா அப்ளை பண்ணியாச்சு. அதுக்கு மேலே இந்த சத்து மாவே லேசாக டஸ்டிங் பண்ணிக்கிறேன். ஓரளவுக்கு டஸ்டிங் பண்ணியாச்சு. இந்த கேக் மிக்ஸு ரெடி பண்ணதை இதில் ஊற்றிடலாம். ரெண்டு 3 வாட்டி இப்படி தட்டிக்கோங்க. ஏர்லாக் ஏதாவது மாவு ஒழுங்காக செட் ஆகலைன்னா அது செட் ஆகிடும். நான் ஒரு 2 ஸ்பூன் வந்து ஒயிட் எசன்ஸ் எடுத்து வச்சு மைதா போட்டு ரெடி பண்ணேன் இல்லைங்களா, அதை சும்மா இந்த மாதிரி ஒரு டெக்கரேட் கொடுத்துக்கிறேன். இல்லை உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச மாதிரியும் மேலே ஏதாவது டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் சும்மா சிம்பிளாக இப்படி ஃப்ளவர் மாதிரி மேக் பண்ணிக்கிறேன். ஓகே, ரெடி. தென் ஆல்ரெடி நான் வந்து மைக்ரோவேவ் ஒரு 5 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். அதிலே இதை வச்சுட்டு ஒரு 30 மினிட்ஸ் கழித்து செக் பண்ணால் நம்ம கேக் ஓரளவுக்கு ரெடியாக இருக்கும். நான் 35 மினிட்ஸ் வச்சுருந்தேன். சத்து மாவுனால கொஞ்சம் அது கொஞ்சம் திக்காக இருக்கும் பேட்டர், நல்லா வேகத்து நேரம்னு சொல்லி ஒரு 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா தான் வச்சேன். பாருங்கள், ஓரளவுக்கு வந்திருக்கு. நல்லா தான் வெந்திருக்கான்னு நம்ம செக் பண்ணலாம். வெந்திருக்கான்னு பார்க்கணும். நம்ம டூத் பிக் இல்லைன்னா ஏதாவது
கத்தி இது மாதிரி இருந்தால் கூட நீங்கள் குத்தி பார்க்கலாம். நான் டூத்பிக் விட்டு பார்த்தேன். ஓகே, ஒட்டலை. இதுக்கும் இன்னொரு இடம் கூட நம்ம செக் பண்ணிக்கலாம். அப்படி வேகாமல் இருந்ததுன்னா அகைன் நம்ம ப்ரீஹீட் வந்து மைக்ரோவன் வச்சுட்டு இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் ஆர் 5 மினிட்ஸ் வச்சுருந்தோம்னா ஓகே. அது எந்த அளவுக்கு வேகலையோ, மாவு ரொம்ப இருந்துச்சுன்னா 10 மினிட்ஸ், கொஞ்சம் லேஸாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் வச்சு எடுத்திங்கனாவே போதும். இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. இதில் சிறுதானியம், கோதுமை, ராகி இது மாதிரி நல்லா முளைக்கட்டி ஆரோக்கியமான உணவாக தான் கொடுக்குறாங்க. கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வேஸ்ட் ஆக்காமல் யூஸ் பண்ணுங்கள். ஹெல்த்துக்கு நல்லது. ஹீட்டாக இருக்குது. ஒரு 2 மினிட்ஸ் ஹீட்டு போனதும் நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். போயாச்சு. சாஃப்டாக தான் இருக்குது. நானே இதான் சத்து மாவு வச்சு ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஸோ ஹார்டாக இருக்குமோன்னு நினச்சேன். இல்லை, சாஃப்டாகவே நல்லாவே இருக்குது. மேலே மட்டும் அந்த லைன், அந்த கோட்டிங் மட்டும் கொஞ்சம் லேஸாக வெந்தது, ஹார்டாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு எனக்கு. கட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, உள்ள வரைக்குமே நல்லாவே வெந்திருக்கு. சாஃப்டாகவும் இருக்குது. அந்த மேலே இருக்கிற அந்த லேயர், அந்த இது மட்டும் கொஞ்சம் லேஸாக ஹார்ட் மாதிரி இருந்தது. அதை பார்த்து நானே இப்படி இருக்கேன்னு யோசித்தேன். இல்லை, உள்ள வரைக்கும் சூப்பராக சாஃப்டாகவே இருக்குங்க. நல்லா சத்தான சத்து மாவு கேக்கு நமக்கு ரெடி. குழந்தைங்களுக்கு இப்படி செஞ்சு கொடுங்க. இன்னும் இஷ்டமாக நல்லாவே சாப்பிட்ருவாங்க. நான் செஞ்சு முடித்தேன். எல்லாருக்கும் இப்படி கட் பண்ணி கொடுத்தேன். 10 மினிட்ஸ்லேயே பாதிக்கு மேலே காலி. உண்மையுமே விரும்பி சாப்பிட்றாங்க. நல்லா உள்ள இன்சைட் நல்லாவே வெந்திருக்கு சாஃப்டாக. சத்து மாவு நல்லா வராதுன்னு நினைக்காதீங்க, நல்லா வந்திருக்கு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.